பிரபாகரனுக்கு சிலை வைப்பது தொடர்பாக தான் ஒருபோதும் கருத்து தெரிவிக்கவில்லை என்றும், நாட்டில் நல்லுறவை கட்டியெழுப்ப அரசாங்கம் மேற்கொள்ளும் நடவடிக்கைகளை தடுப்பதற்கான எதிர்க்கட்சிகளின் பொய்ப் பிரச்சாரமே இது என்றும் அமைச்சர் இராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் வியாழக்கிழமை மே 22 ஒழுங்கு பிரச்சினை ஒன்றை எழுப்பி உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அமைச்சர் சந்திரசேகர் தனது உரையில், தான் சபையில் இல்லாத சந்தர்ப்பத்தில் ஹர்ஷன ராஜகருணா எம்பி தான் பிரபாகரனுக்கு சிலை வைப்பது பற்றி சபையில் குறிப்பிட்டதாக தவறான கூற்றை முன்வைத்துள்ளதாக தெரிவித்தார். அர்ச்சனா எம்பி தனக்கு இத்தகவலை தெரிவித்ததாகவும் ஹர்ஷன ராஜகருணா குறிப்பிட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். எந்த சந்தர்ப்பத்திலும் நான் அவ்வாறு எதனையும் கூறவில்லை என்று சந்திரசேகர் திட்டவட்டமாக மறுத்தார். தொடர்ந்து பேசிய அமைச்சர், தனது கட்சியின் தலைவர் ரோஹண விஜயவீரவுடன் தான் நெருக்கமாக பழகியவர் என்றும், அவர் மறைந்தாலும் அந்த நினைவுகளும் உணர்வுகளும் என்றும் தன்னுள் நிலைத்திருப்பதாகவும் கூறினார். 1989ஆம் ஆண்டு மரணமடைந்த பெருமளவானோர் இன்றும் தமது உள்ளத்தில் நிலைத்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். அவ்வாறு எங்கள் அனைவருக்கும் தலைமைத்துவம் வழங்கிய எமது தலைவர் ரோஹண விஜயவீரவுக்கு சிலை வைக்க வேண்டும் என்று கூட நான் இதுவரை எங்கும் கூறியதில்லை. அவ்வாறான நான் வேறு ஒருவருக்கு சிலை வைப்பது தொடர்பில் கூறுவேனா என்று கேள்வி எழுப்பிய சந்திரசேகர், ஹர்ஷன ராஜகருணாவின் கூற்று முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது என தெரிவித்தார். எதிர்க்கட்சியினர் கூறுவதற்கு எதுவும் இல்லாமல் இந்தளவு அடிமட்டத்திற்குச் சென்றுள்ளனர் என்பது தொடர்பில்தான் கவலையடைவதாகவும் அமைச்சர் சந்திரசேகர் குறிப்பிட்டார். இந்த நாட்டில் மரணமடைந்தவர்கள் பாரிய அளவில் உள்ளனர். அவ்வாறு மரணமடைந்த அனைவருமே எமது சகோதரர்கள். அவர்களுக்காக நான் முன் நிற்பேனே தவிர ஒரு நபர் அல்லது ஒரு தலைவருக்காக நான் முன்னிற்க மாட்டேன் என்றார் அவர். பிரபாகரன் மட்டுமல்லாது உமா மகேஸ்வரன், சபாரத்தினம் என பல தலைவர்கள் இருந்ததாகவும், அவர்கள் தமிழ் மக்களின் நலனுக்காக சில கனவுகளை கண்டபோதிலும் அவை தோல்வியடைந்ததாகவும் சந்திரசேகர் சுட்டிக்காட்டினார். அவர்கள் இறந்து 16 வருடங்கள் கடந்துள்ள நிலையில் நாட்டில் நல்லுறவை கட்டியெழுப்புவதற்காக அரசாங்கம் முன்வந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த முயற்சிகளை தடுப்பதற்கும் மீண்டும் நாட்டில் இனவாதத்தை கொண்டு வருவதற்கும், அத்துடன் தேசிய மக்கள் சக்தி மற்றும் ஜேவிபி தொடர்பில் தவறான கருத்துக்களை மக்கள் மத்தியில் பரப்புவதற்கும் எதிர்க்கட்சியினர் முயற்சிப்பதாக அவர் குற்றம் சாட்டினார். இவ்வாறான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டாம் என எதிர்க்கட்சியினரை அவர் கேட்டுக்கொண்டார்.